குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் பாவகங்களின் காரகத்துவங்கள் என்கின்ற தலைப்பில் 3ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களும் விளக்கங்களையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ராசிகளுக்கு ஒரு பெயர்கள் உண்டு. நமது முன்னோர்களும் ஆசிரியர் பெருந்தகைகளும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பாவகத்துக்கும் பெயர்கள் உண்டு. அந்த பாவகத்தின் பெயர்களை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க, அல்லது நாம் ஒரு பலன் சொல்லும்போது அந்த பாவகத்தை எப்படி சொல்கின்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு. அந்த வகையில் பாவகங்களின் பெயர்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதனால் ஒரு நோட் எடுத்துங்க. சொல்லுகின்ற விஷயங்களை, செய்திகளை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சிங்க. பாவகம் அப்படின்னு வருகின்ற பொழுது முதல் பாவகத்தின் பெயர் லக்ன பாவகம் அப்படின்னு எழுதிங்க. முதல் பாவகத்தின் பெயர் லக்ன பாவகம். இரண்டாவது பாவகத்தின் பெயர் குடும்பஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்தானம், பாவகம் இந்த இரண்டுமே ஒரே பொருள் தான். ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் கூட எழுதி வச்சு சேர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. ஆக முதல்ல லக்ன பாவகம், இரண்டாவது குடும்பஸ்தானம், மூன்றாவது இளைய சகோதர ஸ்தானம், நான்காவது சுகஸ்தானம், ஐந்தாவது பாவகம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், ஆறாவது ஸ்தானம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம், ஏழாவது ஸ்தானம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், எட்டாவது ஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், ஒன்பதாவது அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம், பத்தாவது பாவகம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், 11வது ஸ்தானம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், 12வது பாவகம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம். இப்போது சொல்லப்பட்டவையை நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நம்புகின்றோம். இப்போது 3ஆம் பாவகத்தின் காரகத்துவங்கள் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டு சொல்லுவதை அப்படியே கொஞ்சம் கீழே எழுதி வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் எடுத்து வாசிக்கிறதுக்கும் மனனம் செய்வதற்கும் சிறப்பாக உதவியாக இருக்கும். 3ஆம் பாவகத்தை நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னாக்கா சகோதரஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு ஒரு அண்டர்லைன் போட்டு கீழே காரகத்துவங்களை எழுதிங்க. உயிர் காரகத்துவங்களில் இந்த பாவகமானது, இந்த ஸ்தானமானது சகோதரஸ்தானம் அப்படிங்கிறத எழுதிங்க. அதுலேயே பிராக்கெட் போட்டு சகோதரத்திலேயே இளைய சகோதரம் அப்படின்னு போட்டுங்க. அது ஆண் ஆக இருந்தாலும் பெண் இளைய சகோதரியாக இருந்தாலும் தம்பி தங்கைகள் அப்படிங்கிற உறவை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா இந்த 3ஆம் பாவகத்தின் துணை கொண்டு தான் நாம் ஆய்வு செய்கிறோம். இதுதான் உயிர் காரகத்துவத்தில் முக்கியமான ஒரு காரகத்துவமாக இந்த பாவத்தில் விளங்குகின்றது. ஆக இளைய சகோதரம் அப்படின்னு போட்டுங்க. அடுத்ததாக இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா தைரியம். ஒருவரின் தைரியம். ஒரு ஆண்மகன் ஒரு பயந்தாங்கோலியா, ஒரு கோழையா, ஒரு போல்டானவரா அப்படின்னு நாம் ஆய்வு செய்கிறதுக்கு இந்த பாவகம்தான் முக்கியமான பங்காற்றுகின்றது. அதனால் தைரியம் அப்படின்னு எழுதிங்க. அடுத்ததாக வீரியம். ஒரு ஆண்மகன் ஜாதகத்தை திருமணத்தின் போது தான் இதை அதிகமாக நம்ம இந்த காரகத்துவத்தை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுங்க. எல்லா நேரத்துலையும் இந்த காரகத்துவத்தை நம்ம பயன்படுத்துவது இல்லை. அதனால் அந்த வீரியம் அப்படின்ற காரகத்துவத்தை மட்டும் திருமணத்தின் போது ஒரு ஆண்மகனுக்கு வீரியம் உள்ளவரா அப்படின்னு ஒரு பரிசோதனை செய்ய இந்த காரகத்துவம் பயன்படுகின்றது. ஆக இந்த
முக்கியமான ஒரு காரகத்துவம் இது இந்த 3ஆம் பாவகத்தில். அதனால் வந்து இதையும் வந்து எழுதி வச்சிங்க. இளைய சகோதரம், தைரியம், வீரியம். அடுத்ததாக இசை. இசை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மிருதங்கம், நாதஸ்வரம், வயலின், இப்படி எந்த இசைக்கருவிகளாக இருந்தாலும், வீணை, இப்படி எந்த இசைக்கருவிகளாக இருந்தாலும் ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு ஒருத்தருங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த 3ஆம் பாவகத்தின் துணை இல்லாமல் அந்த நம்ம வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து இசை அப்படிங்கிறத எழுதிங்க. அடுத்ததாக குரல். பேச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம பேசுகிறது, அந்த பேச்சின் தன்மை எப்படி இருக்கும், குரல் ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னாக்கா பாடும்போது நம்மளுடைய குரல் வெளிப்படுது. அது இனிமையான குரலா, அது ஒரு கட்டக்குரலா அப்படிங்கிறத கொஞ்சம் அடுத்த நிலையில் ஆய்வு செய்வதற்காக இந்த இடம் பயன்படுது. இதை எப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா பாவத் பாவம் அப்படிங்கிற அடிப்படையில் 2ஆம் இடத்தின் 2ஆம் இடம் இந்த 3ஆம் இடம். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து குரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதிவு செய்கிறோம். ஆக குரல்னு எழுதிக்கிங்க. அடுத்ததாக வந்து பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. பதிவுகள் அப்படின்றது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஒரு பத்திரப்பதிவாகட்டும், அல்லது வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு பதிவு பண்ணுவோம், ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு பதிவு பண்ணுவோம். இப்படி எந்த பதிவை நீங்கள் தொட்டாலும் பதிவுகள்னு வந்துட்டாலே அது 3ஆம் பாவகம்தான். அடுத்ததாக தகவல் தொடர்புகள் அப்படின்னு எழுதிங்க. தகவல் தொடர்பு அப்படின்றது வந்து இதற்கு முந்தைய காலங்கள்லாம் பார்த்தோம்னா டெலஃபோனு, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சலகம் அப்படின்ட்டு இருந்தது, டெலகிராம்னு ஒன்று இருந்தது, தந்தி கொடுக்குறதா சொல்லுவாங்க இல்லைங்களா, தந்தி அப்படிங்கிறதுலாம் வந்து இருந்தது. தற்காலத்தில் உள்ள அனைத்து நவீன சாதனங்களும் எதெல்லாம் வந்து தொடர்பு கொள்ளுதோ இப்போதைக்கு வந்து கைபேசி, இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இப்படியே நீங்கள் எந்த சாதனத்தின் மூலம் ஒருவரை தொடர்பு கொண்டாலும் அது எல்லாமே வந்து 3ஆம் பாவகம் தான். அதனால் வந்து தொலைத்தொடர்பு சார்ந்த அனைத்து விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதி வச்சிங்க. அடுத்த காரகத்துவமாக குறுகிய பயணம். அதாவது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு 3 ஹவர்ஸ், ஒரு 1 ஹவர்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணி ரீச் பண்ணுற இடங்கள் எல்லாமே இந்த 3ஆம் பாவகத்தை சார்ந்தது தான். அடுத்ததாக ஒரு ஜாதகரின் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதுங்க. ஒரு நாள் 2 நாள் செய்யறதில்ல, ஒரு 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு அப்புறம் வச்சு போடான்னு விட்டுறதில்ல. ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா இந்த உடற்பயிற்சியில் செய்வாங்க, தொடர்ந்து உடற்பயிற்சி போயிட்டே இருப்பாங்க, அந்த உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து வந்து அதிகாலையில் எழுந்து ஆலயங்களுக்கு போவாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா எதனா குழுவில் நீங்கள் பயணிச்சிருந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சிலர்லாம் வந்து தொடர்ந்து வந்து பஞ்சாங்கம் போட்டுட்ருப்பாங்க. அதே போல் வந்து ஜீ தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜோதிடர் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த தொலைக்காட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரலும் தொடர்ந்து ஒரு நாள் கூட நிறுத்தாமல் வந்து தினப்பலன்களை வந்து சொல்லிகிட்ருப்பார். அரியேசநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு, அரியேசநல்லூர் அவருடைய பெயர் எனக்கு வந்து இந்த நேரத்துக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல. ஜீ தமிழில் வந்து அவர் வந்து தினமும் வந்து ராசி பலன் சொல்லிகிட்ருக்கார். இப்படி நான் இது எதற்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும், விடாமுயற்சி, அதை தொடர்ந்து செஞ்சிகிட்ருப்பாங்க. அது போன்ற ஒரு விஷயங்கள் சோர்வே அடைய மாட்டாங்க. சோர்வு அடையாமல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒருவரின் வெற்றிக்கு விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். அதற்கான ஆய்வுக்கான பாவகம் இந்த 3ஆம் பாவகம் தான். ஒருவரின் மாற்றத்தை சொல்லக்கூடியது இந்த 3ஆம் பாவகம். அதாவது வந்து மாற்றத்தின் பாவகம் 3ஆம் பாவகம். காரக கிரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்திர பகவானும் ராகு பகவானும் சம்பந்தப்படுகின்ற பொழுது அவர்கள் வந்து காரக கிரகங்களாக வருகிறார்கள். இது பாவகமாக வருகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க. அடுத்ததாக கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கமிஷன் அப்படின்றத வந்து தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா தரகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக தரகுன்னு எழுதிக்கிங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்ததாக உறுப்புகளில் பார்ப்போம்.
உடல் உறுப்புகள், ஒரு மனித உடல் உறுப்புகளில் இந்த பாவகம் 3ஆம் பாவகம் எதை குறிக்குது அப்படின்னாக்கா, காது, மூக்கு, தொண்டை, கை, நம்ம கைகள் இருக்குது இல்லையா, அந்த கைகள், கை விரல்கள் மற்றும் கழுத்து, தோள்பட்டை, இந்த உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த 3ஆம் பாவகம் தான் நம்மளுக்கு வந்து எடுத்துரைக்குது. இந்த 3ஆம் பாவகத்தில் தான் அதை கொண்டு தான் நம்ம வந்து இது சார்ந்த விஷயங்களை ஆய்வு பண்ணணும். ஆக மேலே கொடுக்கப்பட்ட இந்த காரகத்துவங்கள் அனைத்துமே வந்து எப்போதும் நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காரகத்துவங்கள். இதுக்கு அடுத்து இன்னும் வேறு ஆசிரியர்கள் கொடுத்துருந்தாலும் அதையும் சேர்த்து பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை. இப்போது கொடுக்கப்பட்ட காரகத்துவங்கள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எப்படி ஆய்வு செய்கிறது, அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ராசி கட்டம் போட்டுங்க. நாம் பார்க்க போகின்ற ஒரு காரகத்துவம் அப்படின்றது வந்து உயிர் காரகத்துவத்தை சார்ந்த விஷயத்தை ஆய்வு செய்ய போகின்றோம். ஆக உயிர் காரகத்துவமாக இந்த 3ஆம் பாவகத்தில் கொடுக்கப்பட்டது இளைய சகோதரம், தம்பி, தங்கைகள் அப்படிங்கிற உறவுகளை தான் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஆய்வு செய்ய போகிறோம். ராசி கட்டம் போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது லக்னத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். லக்னமாக வந்து கடக ராசியை போட்டுங்க. இப்போது கடக லக்னம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது 3ஆம் பாவகம் தான் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். முதல்ல இந்த கடக லக்னத்திற்கு 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது, 3ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி வீடு தான் வந்து 3ஆம் பாவமாக வருது. அதன் அதிபதி புத பகவான். ஸோ இப்போது புத பகவானை வந்து அந்த வீட்டிலேயே போட்டுருங்க. இப்போது 3ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சியாகி இருக்கின்றார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ பலமாக இருக்குது. அப்போது அந்த உயிர்காரகத்துவம் இவர் கண்டிப்பாக வந்து உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும். யாராவது கேட்டாங்க அப்படின்னாக்கா, இளைய உடன் பிறப்புகள் இவருக்கு அடுத்து பிறப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து காரகத்துவம் நம்ம வந்து ஆய்வுக்கு எடுக்க தேவையில்லை. ஏன்னா இதுவே வந்து பலமாக இருக்குது. எப்படி இருந்த போதிலும் அந்த உயிர் காரகத்துவத்தை இந்த ஜாதகருக்கு வழங்கிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து காரகர்கிட்ட போகலை. இப்போது இதே புத பகவானை இப்போது மிதனத்தில் போடுங்க. மிதனத்தில் போட்ட உடனே அந்த இடம் வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயம் அப்படிங்கிற இடத்துல புத பகவான் இருக்கிறார். இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். என்னடா புத பகவான் 12ல் இருக்கிறாரு, இளைய சகோதரன் இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நமக்குள்ளே வரும். ஆனால் பலமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து மைண்டில் வச்சுருங்க. ஆட்சியாக இருக்குது. அவர் தன் வீட்டை விட்டு தன் வீட்டிற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது இவருக்கு வந்து உடன்பிறப்பு இருக்கும். ஆனால் இவரோட சேர்ந்து இருக்க மாட்டார். அவர் எந்த இடத்துல தொழில் செய்கிறாரோ அந்த இடத்துல இருப்பார். அப்போது இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்துடணும். சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2வது சொன்ன விஷயத்த மீண்டும் ஒரு முறை இந்த ஆடியோவை கேட்டு அது போல் போட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை சிந்திச்சிங்க அப்படின்னாக்கா எளிதில் உங்களுக்கு வந்து புரியும். அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இதே இளைய சகோதரத்துக்கு இப்போது அதிபதியை எடுத்து கடகலக்கணமாகவே ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போது நம்ம பார்க்குற உதாரணங்கள் அனைத்துமே வந்து கடகலக்கணம் மட்டுமே. இப்போது அடுத்ததாக வந்து 3ஆம் அதிபதியான புத பகவானை இங்கே வந்து கும்பத்தில் வந்து வச்சுடுங்க. கும்பத்தில் எழுதினீங்களா? அடுத்ததாக அதுக்கு அடுத்த ராசியான மீன ராசியில் சனி பகவானை எழுதிடுங்க. அதுக்கு அடுத்ததாக காரகிரகமான செவ்வாய் பகவானை லக்னத்திற்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் எழுதிடுங்க. இப்போது காரகரையும் எழுதிட்டோம், பாவகரையும் எழுதிட்டோம். இப்போது ஆய்வு செய்யணும். இதுக்குண்டான ரிசல்ட் என்னென்னு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போது 3ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகலக்கணத்தின் 3ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார் இல்லைங்களா? ஓகே. இப்போது பாவாதிபதி பலம் இழந்துட்டார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுங்க. அடுத்ததாக அந்த பாவத்துக்கான காரக கிரகம், 3ஆம் பாவத்துக்கான காரக கிரகம் செவ்வாய் பகவான், அவரும் லக்னப்படி மறைஞ்சிட்டார், 12ல் இருக்கிறார். சரிங்களா? இப்போது இந்த பாவத்தை யார் பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். சனீஸ்வர பகவான்
பாக்கியஸ்தானத்துலேருந்து 9ஆம் இடமான மீன ராசியிலேருந்து பார்க்குறார். கூடுதலாக யார் பார்க்குறாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலேருந்து பார்க்குறார். அப்போது இதன் நிலைப்பாடு என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா, உடன்பிறப்புகளால் ஒரு சங்கடம் தான். உடன்பிறப்புகளால் ஒரு சங்கடம் தான். முதல்ல வந்து இவருக்கு வந்து உடன்பிறப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படியே இருந்தாலும் அந்த இளைய உடன்பிறப்பு அப்படின்றது வந்து ஒரு நீடித்த ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, காரக கிரகம் 12லேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது விரயம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட்டை இது அறிவிக்குது. மன்னிக்கணும். அடுத்ததாக சனீஸ்வர பகவான் வந்து பார்க்குறாரு. ஒரு பாவகத்தையோ அல்லது ஒரு அதிபதியையோ வந்து ஒரு சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து தொடர்பு கொண்டால் அந்த பாவகத்தின் பலன் வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்து 3ஆம் பாவகமும் இங்கே பலவீனப்பட்டிருக்குது, 3ஆம் அதிபதியும் இங்கே பலவீனப்பட்டிருக்காரு, காரகமும் இங்கே வந்து பலவீனப்பட்டிருக்குது. அதனால் வந்து இது என்ன நிலைப்பாட்டை கொடுத்துருக்கோன்னாக்கா, இளைய சகோதரம் உருவாகி கருவிலேயே அழிந்து இருக்கலாம், அல்லது சில காலம் வாழ்ந்து அது அவரை விட்டு பிரிந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த பிரிவு என்பது நிரந்தர பிரிவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் வந்து நல்லா பதிய வச்சுக்கிங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வருஷத்தில் போயிருக்கலாம், ஒரு 5 வருஷம். இப்படி அந்த இளைய சகோதரன்றது உருவாகி இருந்தாலும் அதற்கு நீடித்த ஒரு வாழ்வு இந்த பூ உலகில் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஆக இளைய சகோதரத்தை எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத 3 விதங்களில் வந்து நம்ம வந்து இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக வேறு ஏதேனும் ஒரு காரகத்தை வந்து ஒரு இதுக்காக பார்க்கலாம். எதுக்காக? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து இங்கே வந்து பார்ப்போம். இப்போது மாற்றம் அப்படிங்கிறத பார்ப்போமா? மாற்றம் அது என்ன, மாற்றம் எப்படி வந்து செயல்படும், அதை எப்படி வந்து நம்ம வந்து அணுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போது மாற்றத்திற்குண்டான அதிபதி இந்த லக்னத்துக்கு புத பகவானவே வருகின்றார். இதே வந்து கடக லக்னமாகவே வச்சுக்குவோம். அவர் வந்து புத பகவான் வந்து 2ஆம் இடத்துல வச்சுடுங்க, தனஸ்தானத்தில் வச்சுடுங்க. தனஸ்தானத்தில் வைக்கின்ற பொழுது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான். புத பகவான் நின்ற 2ஆம் இடம் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. மாற்றம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா, இவருடைய வருமானத்தில் மாற்றம் இருந்து கொண்டே இருக்கணும், நம்ம வந்து பலன் எடுக்கணும். அடுத்ததாக பேச்சில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா பேச்சு ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கிறார். அந்த புத பகவான் அப்படிங்கிறவர் எந்த ஸ்தானத்துக்குரியவர் அப்படின்றத பார்த்துக்கணும். பாவங்கள்னு வந்துட்டாலே அந்த பாவம் அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை நம்ம வந்து கையில் தொட்டுடணும். அவர் எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு, நாம் எந்த ஆதிபத்தியத்துக்காக நாம் வந்து சிந்திக்கின்றோம். ஏன்னா புத பகவான் 2 ஆதிபத்தியங்களுக்கு உடையவர், சரிங்களா? 3ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி, 12ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஆக எந்த பாவத்துக்காக நாம் சிந்திக்கின்றோம், அந்த பாவத்தின் அதிபதியானவரின் நிலை என்ன, அவர் எந்த பாவத்தில் தொடர்பு கொள்கின்றார், இப்படி இதனுடைய ஆய்வுகள் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ சொல்லப்பட்டது ஒரு சிறிய புரிதலுக்காக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் இதே போன்று நீங்களும் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கும் வந்து அப்படியே புரிய ஆரம்பிக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குறோம். அதாவது வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க, அது எரிஞ்சிகிட்ருக்குது, அங்கே ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, அது அப்படியே சுணங்கி வரும்பொழுது அந்த குச்சியை வச்சு அந்த திரியை கொஞ்சம் மேலே தூண்டி விடுவாங்க. அதுபோல் அடியேனுக்கு தெரிந்த விஷயங்களில் சிறிதளவு அந்த தூண்டுகோல் மாதிரி உங்களை தூண்டி விடுறோம், உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறோம். உங்களை வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஸோ இந்த 3ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களும் விளக்கங்களும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய புரிதல். நீங்களும் வந்து கொடுக்கப்பட்ட இந்த காரகத்துவங்களை எப்படி நாம் வந்து ஆய்வு செய்யலாம். இப்போது நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதே போல் தான் நீங்கள் வந்து மற்ற காரகங்களையும் நீங்கள் வந்து ஆய்வு செய்யுங்க. அடுத்த நிலையை எட்டுங்கள் என்று கூறி
ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.